Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திருப்பூரில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. அதில் அவர் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சகோதரர் ஜெயக்குமார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர்மன்ற செயலாளராக இணைந்து பணியாற்றிய ஜெயக்குமார் என்னோடு இணைந்து பணியாற்றி இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிற பொழுது யாரை பிரிவோம், யாரோடு இருப்போம் என்று நமக்கு தெரிவதில்லை. தலைவர் சக்திவேல் அவர்கள் பேசுகிற பொழுது அவனாசியை பற்றி குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு அந்த அவனாசியப்பனுடைய அருளும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருளும் எனக்கு இல்லாமல் போயிருந்தால் நான் இந்த இடத்திலே உங்கள் முன்பாக நிற்பதற்கான வாய்ப்பே நிச்சயமாக சத்தியமாக இல்லை. தண்ணீரிலே நீச்சல் தெரியாதவன் விழுந்து விட்டால் 3 முறை மேலே வருவான் என்பது யார் நம்புகிறார்களோ இல்லையோ அது சத்தியமான உண்மை. ஏனென்று சொன்னால் 3வது முறை மேலாக வருவதுதான் நான் காப்பாற்றப்பட்டேன். குளத்திலே அந்த தாமரை குளத்திலே விழுந்த பின்பு முதல் முறை மேலே வருகிறேன், ஒன்றுமே தெரியவில்லை. 2வது முறை மேலே வருகிறேன், ஒரு விரல் தெரிகிறது. அந்த விரலை பிடிக்க இயலவில்லை. எனக்கு 5 அல்லது 6 வயது தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். 3வது முறை மேலே வருகிற பொழுது இறையர்களால் அந்த விரலை எட்டி பிடிக்க முடிகிறது. அப்படி எட்டி பிடித்த உடனே அவர் என்னுடைய மணிக்கட்டை திருப்பி பிடித்து மேலே இழுத்து விடுகிறார். அதைத்தான் தலைவர் சக்திவேல் அவர்கள் உங்களிடத்திலே கோடிட்டு காட்டினார்கள். அதைத் தொடர்ந்து முழு நேர அரசியலுக்கு வருவேன் என்று நான் நினைத்து பார்க்காத சூழலில் முழு நேர அரசியலுக்கு வந்தேன். நான் ஒரு இயக்கத்தில் இருந்தேன். அந்த இயக்கத்திலே மொத்தமே 5 பேர்கள் தான் அந்த காலகட்டத்தில். 25 ரூபாய் தான் வாடகை. கேசிஆர் பில்டிங்கிலே 25 ரூபாய் வாடகைக்கு ஒரு ரூமை எடுத்து அதில் பாரதிய ஜனசங்கத்தை நிறுவிய போது 5 பேர் தான். அருமையான இங்கே அமர்ந்திருக்கின்ற மூப்பா என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படுகின்ற பழனிசாமி அண்ணன் அவர்கள், சாமிநாதன் அவர்கள், அருமை சகோதரர் KR துரைசாமி அவர்கள், காமதேவி பிரிண்டேஷனுடைய தட்சிணாமூர்த்தி அவர்கள், அவருடைய இனிய நண்பர் தாமோதரன், இந்த 5 பேர் தான் இருந்தோம். 25 ரூபாய் வாடகையை கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 2 பேரை தவிர 4 பேர்கள் மாணவர்கள். அந்த 2 பேரும் தொழிலிலே மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியோ சமாளித்துத்தான் அந்த வாடகையை மாதம் மாதம் கொடுப்போம். சில நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன், நான் படித்துக் கொண்டிருந்த போது எங்க அப்பா எதுக்கு பணம் கொடுக்கிறாரோ இல்லையா, படிப்புக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், ஒரு 25 ரூபாயை சேர்த்து அவருக்கு எழுதிவிட்டால், இந்த மாதத்தில் அதிகமாக வேண்டும் என்று எழுதிவிட்டால் அடுத்த நிமிடத்தில் அது அங்கு மணி ஆர்டராக வந்துவிடும். அந்த 25 ரூபாயை திருப்பி திருப்பூருக்கு மணி ஆர்டர் செய்வோம். ஏனென்றால் கேசிஆர் ரொம்ப கடுபடியானவர். மாத வாடகை தரவில்லை என்று சொன்னால் அவர் ரொம்ப அன்பானவர், ஆனால் கண்டிப்பானவர். தவறு ஒன்றுமில்லை. வாடகை நாம் கொடுக்காவிட்டால் அவர் கண்டித்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை. இப்படி எல்லாம் தான் காலம் உருண்டோடியது. ஜோசியத்திலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். முதலாக டையிங் ஃபேக்டரியில இரவு அங்க தங்கி இருக்கிறோம். எல்லோருக்கும் உப்மா தயாராகும் டையிங் ஃபேக்டரியில, எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அந்த உப்மா தான் எங்களுக்கும். அந்த உப்மாவை இரவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது ஒருவர் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து சொன்னார், நீ 2 முறையாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆவாய் என்று சொன்னார். அவர் ஜோசிகாரர் என்று சொன்னால் அவருக்கு வாழ்க்கை முழுவதும் தொழில் ஜோசியம் அல்ல, அவர் அரசியலே ஒரு பொறுப்பில் இருக்கிறார்.
கவந்தபாடி கோவிந்த் என்கின்ற என்னுடைய நண்பருடைய மாமா அவர். இருவரும் வந்திருந்தார்கள். என்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு சொன்னார், நீங்கள் 2 முறையாவது மாப்பிள்ளை, நீ அவசியமா 2 முறையாவது பாராளுமன்ற உறுப்பினர் ஆவாய் என்று சொன்னார். நான் உடனே எனக்கு சிரிப்பே அளிக்கவில்லை. நான் சார்ந்த இயக்கத்திலே நான் 1 முறை கவுன்சிலர் ஆனாலே பெரியது என்று சொன்னேன். இயக்கம் அன்றைக்கு அவ்வளவு சிறிதாக இருந்தது. அவர் சொன்னார், இல்லை, இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை, ஆனால் அவர் சொன்ன வாக்கு படைத்திருக்கிறது. 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக செயலாற்றியிருக்கிறார். அதே போல காணியத்தில் ஒரு நாவிதர், அவர் மெத்த படித்தவர் அல்ல, சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த ஞானியும் அல்ல. அவர் ஒரே ஒரு முறை என்னுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு சொன்னார், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அரசியலை விட்டு விலகி விடாதீர்கள். ஏனால் அரசியலில் என்பது ஒரு நிரந்தரமற்ற ஒரு உலகம் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அரசியல் தான். அரசியலில் ஒரு ஆண்டில் எத்தனை பேர் ஈடுபடுகிறார்கள் என்று பாருங்கள், எத்தனை பேர் அரசியலிலே காலத்தை கடந்து நிற்கிறார்கள் என்று பாருங்கள். அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் வரும். எப்பேற்பட்ட தலைவருக்கும் அரசியலிலே ஒரு லீட் பீரியட் வரத்தான் செய்யும். லீட் பீரியட் வராத தலைவரே அரசியலிலே கிடையாது. எனக்கு தெரிந்து திரு எம்ஜிஆர் அவர்களை போல மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து, மக்கள் செல்வாக்கை பெற்ற அரசியல் தலைவர் எனக்கு தெரிந்தில்லை. அவரே கூட முதல் தேர்தலிலே வெற்றி பெற்ற பின்பு அடுத்த தேர்தலிலே பாராளுமன்றத்திலே ஒரு தோல்வியை சந்திக்கிறார். அது அவருடைய லீட் பீரியட் என்று நான் சொல்லுவேன். திருப்பூர் நகரத்துக்கு வந்திருந்தால் நான் கேட்ட எம்ஜிஆர் அவருடைய பேச்சிலேயே மிகச் சிறந்த பேச்சு அன்றைக்கு திருப்பூர் நகரத்திலே தான். அந்த முனிசிபாலிட்டிக்கு அருகிலே நடந்த அந்த பேச்சில் கூடியிருந்த கூட்டத்தை அப்படியே அழுக வைத்தார்கள். பொதுவாக எம்ஜிஆர் அவர்கள் சிறந்த பேச்சாளர் அல்ல என்பதுதான் யதார்த்தமாக எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பதும் நம்பிக்கொண்டிருப்பதும். ஆனால் அன்றைக்கு அவர் பேசிய பேச்சு அங்க கூடியிருந்த கூட்டத்தில் கண்ணீர் துளி சிந்தாதவர்கள், அவர் வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே கண்ணீரை சிந்தினார்கள். அதற்கு பெரிய மகத்தான வெற்றியை பெற்றார்கள். அந்த காங்கியத்தை சேர்ந்தவர் என் இடத்துல சொன்னார், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அரசியலிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறதே என்று விலகி விடாதீர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு உன்னதமான இடத்துக்கு வந்தே தீர்வீர்கள் என்று சொன்னார். நான் சிரித்துக் கொண்டே ஒரு இடத்துல சொன்னேன், நான் பல பேர் இடத்துல ஜாதகத்தை பார்த்திருக்கிறேன், பல பேரும் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஆணித்தரமாக சொல்லுகிறீர்கள். ஆனால் அதை நான் ஏன் நம்புகிறேன் என்று சொன்னால், நீங்கள் சாஸ்திரத்தை முறையாக கற்றுணர்ந்தவர் அல்ல. அதனால் நீங்கள் யதார்த்தமாக சொல்வது என் மனதிலே ஆழமாகப்படுகிறது என்று சொன்னேன். அப்படி சொல்கிற பொழுது நான் இந்திய தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக மாறுவேன் என்று எனக்கு சத்தியமாக தெரியாது. இதெல்லாம் ஏன் இங்கே கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், நம்மை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் ஒருவன் திறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இறக்கின்ற வரை உழைக்க வேண்டும் என்பதுதான். நான் என்னுடைய தகப்பனாரோடு பல நேரங்களிலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னது ஒன்று என்னுடைய மனதில் என்றைக்கும் ஆழமாக பதிந்திருக்கிறது. இது ஏன் நான் சொல்கிறேன் சொன்னால், குழந்தைகளை திட்டுவதும் அவர்களை சரி செய்வது
செய்ததும் என்கின்ற ஒரு மனோநிலையில் மிக கடுமையாக நடந்து கொள்வது மட்டும்தான் அவர்களை திருத்துவது என்று நாம் நினைக்கின்றோமே, அது தவறு என்பதற்கு தான். இங்க இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் தெரியும் எங்க ஃபாதர் எவ்வளவு கடுமையா இருப்பார் என்பது நான் சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் அவர் ஒரு முறை என்னிடத்திலே சொன்னார், நீ எப்பொழுதெல்லாம் சாப்பிடுகிறாயோ, எவ்வளவு வசதி வந்தாலும் எவ்வளவு அதிகாரம் உன்னிடத்திலே வந்தாலும், சாப்பிடுகிற வரை நீ ஒன்றை நினைவே கொள்ள வேண்டும், இறைவன் உனக்கு தருகின்ற உணவு உழைக்காமல் வரக்கூடாது, எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றார். நாம் பல மாற்று இயக்க தலைவர்களை பார்க்கிற பொழுது அவர்களிடத்திலே இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகளை நாம் உடனே எடுத்துக்கொள்கிறோம், அவர்களை விமர்சனம் செய்கிறோம். அப்படி பார்ப்பதிலே இருந்து சிறிது வித்தியாசமாக பார்க்க வேண்டும் என்று எனக்கு எப்பொழுதும் தோன்றும். ஒருவர் தலைவராக உயர்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் ஏதாவது ஒரு நற்பண்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைவராக உருவாக முடியும். நான் சார்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக எதிரானது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறார். சார்ந்திருந்த இயக்கம், இப்பொழுதுதான் எந்த இயக்கத்தையும் சார்ந்தவன் அல்ல. ஆனால் கலைஞரிடத்தில் எனக்கு ஒன்று மிக அற்புதமான அவருடைய குணம் ஒன்று எனக்கு பிடிக்கும். எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாத ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள். மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும், பிரம்மாண்டமான வெற்றி அல்ல, மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும். அவர் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் கூட அடுத்த நாள் காலையிலே முரசொலியை நான் வாங்கி படிப்பேன். அப்பொழுது மட்டும்தான், ரெகுலராக படிக்கிறேனோ இல்லையோ, அவர் தோல்வி அடிக்கிற பொழுதெல்லாம் அடுத்த நாள் வருகின்ற முரசொலியை நான் வாங்கி படிப்பேன். அதில் எழுதுவார், தம்பி வீறு கொண்டு எழுந்துவா. நேற்றைக்கு தான் மிகப்பெரிய தோல்வி வந்திருக்கும், ஒரே ஒரு இடத்திலே மட்டும் அவர் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பார். அது கூட தடுமாறி கிடைத்த வெற்றியாக இருந்திருக்கும். ஆனாலும் அடுத்த நாள் காலையில அவர் எழுதுவார் முரசொலியில், வீறு கொண்டு எழுதுவா, தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை கட்டி காக்கின்ற பொறுப்பு உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று எழுதியிருப்பார். எதை சொல்லுகிறோமோ அதைவே மக்கள் நம்புவார்கள். அவருடைய அந்த உழைப்பு தான் அவரை உயர்வற்ற தலைவராக மீண்டும் உயர்த்தி காட்டியது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அவர் ஒரு வெற்றியை பெற்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தோல்வியை பற்றி தோண்டு விடாமல் அவர் தொடர்ந்து உழைத்ததுதான். அதே போல அருமையண்ணன் நல்லக்கண்ணு அவர்களை தோற்கடித்த போது பலரும் நினைத்தார்கள் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. உண்மையே சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய மனதில் மிக ஆழமான வருத்தம் அந்த வெற்றி எனக்கு தந்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய கொள்கை வேறு, என்னுடைய கொள்கை வேறு, அவருடைய சிந்தனை வேறு, என்னுடைய சிந்தனை வேறு. அவர் தன்னை பயிற்றுவித்துக் கொண்ட பட்டறை வேறு, நான் என்னை உருவாக்கி கொண்ட பட்டறை வேறு. ஆனாலும் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களிடத்திலே எனக்கு மாறாத அன்பும் சிறிதும் குறைவில்லாத மரியாதையும் மதிப்பும் இருந்தது என்று சொன்னால், பொது வாழ்க்கை என்பது பிறருக்காக மட்டுமே வாழ்வது என்பதை நிலைநிறுத்தி காட்டுகிற அண்ணன் நல்லக்கண்ணு. அதே போல ஜெயலலிதா அம்மா அவர்களை நான் பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். இங்கே இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் பெருமக்களுக்கு கூட அதை நான் சொல்கிற விஷயம் ஆச்சரியமாக இருக்கும். ஜெயலலிதா அம்மையாரை போல சிறந்த நுண்ணறிவு உள்ள தலைவர்கள் இந்திய தேசத்தில் மிக மிக குறைவு. நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் என்பதை நீங்கள் வாயை திறந்து 2-3 வார்த்தைகள் சொல்வதற்குள்ளாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உடனே அவர் தன்னுடைய பதிலை சொல்ல ஆரம்பித்து விடுவார்.
பல பேர் நினைப்பார்கள் நாம் என்ன சொல்ல வர்றோங்கிறத சொல்வதற்கு கூட இந்த அம்மா விட மாட்டேங்கிறார்கள் என்று. உண்மையில் நீங்கள் முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு அவருக்கு நுண்ணறிவு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் தான் அவர் எப்பொழுதெல்லாம் முடிவெடுக்கின்றாரோ அப்பொழுது எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் மிக ஆழமானதாகவும் அது வலுவானதாகவும் இருக்கும். அப்படி ஒரு வலுவான முடிவை எடுக்கக்கூடியது ஒரு தலைமை பண்பு அவரிடத்திலே நான் பார்த்தேன். அதே போலதான் வாஜ்பாய் அவர்கள். வாஜ்பாயை போல எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு மிக்க மகத்தான மாபெரும் தலைவன் இனி ஒருவரை வெறும் 182 இடங்களை வைத்துக் கொண்டு மகத்தான தேசத்தை படைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய வேட்கைக்கு உள்ளம் அழுது கொண்டிருந்தாலும் புதட்டிலே புன்முருகனை மட்டுமே தனதாக்கி கொண்டதால் தான் அந்த 6 ஆண்டு காலம் அவரால் இந்திய தேசத்திற்கு ஒரு மகத்தான வழிகாட்டுதலை தர முடியும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இடுக்கன் வருங்கால் நகுக என்றார். அந்த இடுக்கன் வருங்கால் நகுக என்று சொன்னதற்கு உதாரணமாக வாஜ்பாய் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதனால் தான் 4 வழி சாலை வந்தது, புதிய ரயில் தடங்கள் வந்தது, எல்லோருக்கும் வீடு கட்டி தர வேண்டும் என்கின்ற குறிக்கோள் வந்தது, எல்லா கிராமங்களும் தார்ச்சாலைகளால் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நெறி வந்தது. இந்த நாட்டில் மின்சார விளக்கு இல்லாத கிராமம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லாத கிராமம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். அவையெல்லாம் வந்தது. மோடிஜி அவர்களால் நான் ஈர்க்கப்பட்டு அவர் அப்பொழுது பொதுச் செயலாளராகத்தான் இருக்கிறார். மோடி அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், யார் வேண்டுமானாலும் என்ன கருத்தை வேண்டுமானாலும் அவரிடத்துல நேரம் இருக்கிற பொழுது எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அவர் மறுத்து எதுவும் சொல்ல மாட்டார், கேட்டுக்கொண்டே இருப்பார். நீங்கள் எதை சொன்னாலும் அவர் ஒரு அன்னப்பறவை போல நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்கின்ற பாங்கு அவரிடத்தில் இருக்கார். நம் அன்னப்பறவையை நாம் குறை சொல்கிறோம். ஏன் அன்னப்பறவையை குறை சொல்கிறோம்? பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அது பாலை மட்டும்தான் அருந்துமாம், தண்ணீரை விட்டு விடுமாம். இதில் அன்னப்பறவையினுடைய குற்றம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தவன் குற்றம் செய்கின்றானா, அல்லது பாலை தருகின்றவன் தண்ணீரை தந்திருக்கலாமே? பாலை தருகின்ற பொழுது தண்ணீரை கலந்து வைத்தவன் தருகின்றதுதான் குற்றம் என்று நான் நினைக்கின்றேன். அதிலே குற்றத்தை தவிர்த்து விட்டு நல்லதை மட்டும் எடுத்துக் கொள்கின்ற மகத்தான தலைவர் மோடி அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு உலகத்தின் ஒப்புயர்வுள்ள தலைவராக இருக்கிறார். இதெல்லாம் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற இளைய பெருமக்கள் அடுத்தவரை பார்த்தால் அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்லவைகளை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றிக்கான வழி. அது ஒன்று மட்டும்தான் உங்களை மற்றவர்களிடத்திலிருந்து உயர்த்தி காட்டும். நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், டீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், வடை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்தவனை பற்றி இகழ்ந்தும் ஏளனமாகவும் பேசுவது எளிது. ஏதாவது ஒருவர் கடுமையாக முயற்சிக்காமல் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியுமா? யாராலும் முடியாது. ராமராஜ் உட்கார்ந்திருக்கிறார். ராமராஜை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு ஒன்று புகழ்வார்கள் அல்லது ஏதாவது ஒரு கிரிட்டிசிசத்தை சொல்வார்கள். ஆனால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், அவர் தொடர்ந்து உழைத்தார், அதனால் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறார். இதில் தலைவர்களுக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் குணம் என்று இல்லை, சாதாரண மனிதனுக்கு கூட அப்படியெல்லாம் உண்டு. இதெல்லாம் நான் இங்கே ஏன் போட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், ஒன்றே ஒன்றுதான், குறிக்கோளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும்.
அந்த குறிக்கோளை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர வேண்டும். அந்த பயணத்தில் எனக்கு தெரிந்து இருக்க வேண்டியவை இரண்டே இரண்டுதான். சத்தியமும் தர்மமும் அந்த பயணத்தில் இருக்க வேண்டும். இறைவன் நிச்சயமாக வெற்றியை நமக்கு தருவோம். கடின உழைப்பும் மனப்பூர்வமான உழைப்பும் அடுத்தவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதை காட்டிலும் தான் உயர வேண்டும் என்கின்ற நினைப்பும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி நம்முடையதுதான். அடுத்தவர்களை வீழ்த்தி பெறுகின்ற வெற்றி காலத்தை கடந்து வைப்பார். அது சிறிது காலம் எப்படி இந்த சோடா பாட்டிலை உடைத்து வைத்தோம் என்று சொன்னால் அந்த நீரினுடைய சுவை மிக நன்றாக இருப்பதாக நினைத்து நாம் குடிக்கிறோமோ அதை போலதான். கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க நீர்த்து போச்சு என்று சொன்னால் சாதாரண தண்ணி குடிச்சிடலாம், இந்த சோடா பாட்டில் தண்ணி குடிக்க முடியாது. ஆக ஒரு மனிதனுடைய உயர்வு என்பது அவனுடைய குணத்தையும் அவனுடைய உழைப்பையும் அவனுடைய மன சிந்தனையும் ஓட்டத்தையும் பொறுத்துத்தான் அமைகிறது. ஏதாவது அடுத்தவருக்கு ஒரு சறுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அதில் ஆனந்தம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. முடிந்தால் கை கொடுத்து தூக்கி விட வேண்டும். நாமளே பிறர் கை கொடுத்து தூக்க வேண்டிய நிலையிலே இருந்தோம் என்று சொன்னால் மௌனமாக அந்த இடத்தை கடந்து போக வேண்டுமே தவிர அடுத்தவர்களை ஏளனமாகவும் இலக்காரமாகவும் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் எதற்கு என்று கேட்டால் இதெல்லாம் தான் நாம் உயர்வதற்கான வழிகள். மோடி இன்றைக்கு ஒரு சாதாரண எளிய தாயின் மகனாக பிறந்து இன்றைக்கு புட்டின் என்ன சொல்கிறார் என்று உலகம் கவனிக்கிறதோ இல்லையோ, ட்ரம்ப் என்ன சொல்கிறார் என்று உலகம் கவனிக்கிறதோ இல்லையோ, மோடி என்ன சொல்கிறார் என்பதை உலகம் கவனிக்கிறதோ கவனிக்கிறது. அதற்கு காரணம் எந்த இடத்திலும் தன்னிலை மறந்து பேசாத ஒரு மகத்தான தலைவர் அவர். எந்த நிலையிலும் பேலன்ஸ் என்று சொல்லுவார்களே, அந்த பேலன்ஸ் நம்மோடு இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலையிலே இருக்கிற பொழுதுதான் ஒரு தேசத்தை வழிநடத்த முடியும். இப்படி எல்லாம் பெருந்தலைவர்கள் எவ்வளவோ சிரமங்களை பட்டுத்தான் ஒரு ஒட்டுமொத்த நல்லெண்ணத்தை நாடு முழுவதும் உருவாக்குகிறார்கள். அரசியல் என்பது தேர்தல் வந்தால் மாற்று கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும், மாற்று சிந்தனைகள் இருக்கத்தான் செய்யும். தேர்தல் முடிந்த பின்பு நமக்கு ஒரே சிந்தனை தான் இருக்க வேண்டும் என்று கருதுபவர். அந்த ஒரே சிந்தனை இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும். இந்த சமூகத்தை உயர்த்துவதன் மூலமாக மாநிலம் உயரும், மாநிலம் உயர்வதன் மூலமாக நாடு உயரும் என்பதுதான். தேர்தலுக்கு பிறகும் நாம் எதை எடுத்தாலும் அரசியலே செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் மக்களுடைய நலனை நாம் புறக்கணிக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். மோடி அவர்கள், நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய முயற்சியை எடுத்தார்கள். இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே ஒட்டுமொத்த ஒரு கருத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். கடைசி நேரத்தில் அது முடியாமல் போனது. நான் அப்பொழுது பல தமிழகத்தினுடைய சோசியல் மீடியாவிலே ஊடகங்களிலே பார்த்தேன். அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள், சிபிஆர் தோற்கப் போகிறார், இதனோடு மோடியும் தோற்கப் போகிறார். அப்படி ஒரு மீடியாவிலே இல்லை, இரண்டு மீடியாவிலே இல்லை, பல சோசியல் மீடியாக்களிலே அதுதான் அன்றைக்கு ஹாட் சப்ஜெக்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அந்த இறை நம்பிக்கை தான் என்னை உயர்த்தி நிறுத்தியது. எந்த நேரத்திலும் நாம் தோற்க போவதில்லை. ஏனென்று சொன்னால் அந்த மகத்தான தலைவர் பாரத பிரதமர் மோடி தோற்க போவதில்லை. இதெல்லாம் எப்படி என்று சொன்னால் இறை நம்பிக்கை ஏன் வேண்டும் என்பதற்கான இக்கட்டான சூழலில் உங்களுடைய மன வலிமையை கூட்டுகின்ற ஒன்றே ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் என்னை பொறுத்தளவில் அது இறை நம்பிக்கை மட்டும்தான். அந்த இறை நம்பிக்கை இல்லாத எதுவும் சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் மிகச் சிறந்ததாக ஒரு காலத்திலும் இருக்க முடியாது. நான் என்னுடைய பள்ளி பருவத்தை பற்றி குறிப்பிட்டேன். இந்த இடத்துல சிறிது தலைமை பண்பு இருக்கிறது என்று சொன்னால் அது தானாக உருவானதாக நான் கருதவில்லை.
உருவாக்கியவர் ஆசிரியர் தங்கவேலு அவர்கள். அவருடைய மிடுக்கு ஏதோ இந்த நாட்டினுடைய ஜெனரலை போலதான் இருக்கும். அவர் எப்பொழுது அந்த உடுப்பை போட்டுக்கொண்டாரோ அல்லது எப்பொழுது அந்த பெரேடுக்குள்ளாக வந்து விட்டாரோ அடுத்த நொடி பொழுதில் தான் ஆசிரியர் என்பதையே மறந்து விடுவார். அவருடைய கமாண்டும் அந்த கமாண்டுக்கு மாணவர்கள் மிகச்சரியாக தங்களுடைய உடல் அமைப்புகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சிறிது அசைவு கூட அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பை அவரிடத்திலே இருந்து நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு சிறிதளவு இருக்கின்ற சிந்தனையை யாரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், நாட்டுக்கோட்டையிலே இருந்து வந்த ஒரு ஆசிரியர். அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. தமிழும் எடுப்பார், கெமிஸ்ட்ரியும் எடுப்பார், பிசிக்ஸும் எடுப்பார், பயாலஜியும் எடுப்பார், சரித்திரத்தையும் எடுப்பார், கணக்கையும் எடுப்பார். பூகோளத்தை பற்றி அவருக்கு இருந்த அறிவு பூகோள ஆசிரியருக்கே இருக்காது. அப்படிப்பட்ட லட்சுமணன் அவர்கள்தான் என்னுடைய கல்வி அறிவை மிகச் சரியான திசையிலே கொண்டு செல்வதற்கு காரணமாக அமைந்தவர்கள். இல்லை, நான் இங்கே ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இது நான் பிறந்த நகரம். எந்த உயரத்துக்கு போனாலும் இதை மறக்க இயலாது என்பதை வலியுறுத்துவதற்குத்தான். வேரை மறந்தவன் எப்பொழுதுமே அதற்கு மேல் வளர முடியாது. எவ்வளவு வளர்ந்தாலும் வேரை ஒருபோதும் மறக்கக்கூடாது. கடைசியாக ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பல பேர்த்துக்கும் மிகப்பெரிய மனக்கவலை இருக்கிறது. எதிர்காலம் இந்த தொழில் என்னாகுமோ என்கின்ற கவலைதான். இதுவரை எவ்வளவோ இக்கட்டுகள் வந்திருக்கிறது. அந்த தொழிலுக்கு டையிங் ஃபேக்டரிக்கு ஒரு பெரிய இக்கட்டு வந்தபோது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தோம். கலைஞரிடத்திலே சென்று வாதங்களை வைத்தோம். கலைஞர் அவர்கள் பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுமதி வழங்கி தந்தார்கள். அதே போல ஜெயலலிதா அம்மையாரை அவர்கள் எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறோம். எத்தனையோ முறை அவர் இந்த தொழிலுக்காக பல்வேறு விதமான சலுகைகளை தந்திருக்கிறார்கள். ஒரு முறை சக்திவேல் அவர்களுக்கு நன்றாக தெரியும், திடீரென்று எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த இன்சென்டிவை டிராபேக்கை குறைத்து விட்டார்கள். ஒரு தத்தளிக்கின்ற சூழ்நிலை வந்தது. அப்பொழுது எஸ்.என். சின்ஹா அவர்கள் தான் நிதியமைச்சராக இருந்தார்கள். அவரை சந்தித்து விட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் இதை உயர்த்தி தந்தால் மட்டும்தான் நான் என்னுடைய ஊருக்கு திரும்பி செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் என் வாழ்நாள் முழுதும் நான் டெல்லியிலே தான் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அதெல்லாம் முடிந்தது. ஏனென்று சொன்னால் அதெல்லாம் நம் நாட்டிற்குள்ளாக ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் சரி செய்வதற்கான வாய்ப்பு தலைவர்களுடைய கைகளிலே இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இக்கட்டு, அமெரிக்க ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் என்று அவருக்கே தெரியுமா என்று தெரியவில்லை. அவர் போட்டிருக்கின்ற வரியை இந்த சின்னஞ்சூறு தொழில் தாங்குமா என்றால் எல்லோருக்கும் புரிகிறது, நிச்சயமாக தாங்காது என்பது எல்லோருக்கும் புரிகிறது. ஆனாலும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் நம்முடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களை ஒரு முறை அல்ல 3 முறை சந்தித்திருக்கிறேன். பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னார், நான் இந்த நிலைகளை எல்லாம், குறிப்பாக நூற்பாலைகளினுடைய நிலை, நூற்பாலைகளை தாண்டி கார்மெண்ட்ஸே கூட இன்றைக்கு மூழ்கி கொண்டிருக்கின்ற நிலையிலே இருக்கிறது. நாம் செய்கின்ற ஏற்றுமதியில் ஒரு 50% மேலாக நாம் அமெரிக்காவுக்கு தான் செய்கிறோம். இதில் எல்லாம் பல இக்கட்டுகள் இருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொன்னார், The negotiations are going on. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது.
கருத்து பரிமாறுதல்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பட் இட் இஸ் வெரி டஃப் என்று சொன்னார். அவரிடத்தில் நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உழைக்கின்ற மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் விவசாயத்திலே இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து அதிகம் உழைக்கின்ற மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் டெக்ஸ்டைல் தொழில்துறையிலே தான் இருக்கிறார்கள். உழைப்பவர்கள் ஒருபோதும் வீணாக போக மாட்டார்கள். நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் இந்த டெக்ஸ்டைலையும் விவசாயத்தையும் காப்பாற்றுகின்ற அளவில் அமெரிக்கா ஒத்துழைப்பு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொன்னேன். அவருக்கு ஆச்சரியம், எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றாரு. பிறகு அவரே என் இடத்துல சொன்னார், தோ இட் இஸ் டஃப், we are continuously negotiating என்று சொன்னார். ஆனால் கவலை உறாதீர்கள், இது நம்முடைய கைகளிலே மட்டும் இல்லை என்பதுதான் ஒரு இக்கட்டான சூழல். நம்முடைய கைகளிலே மட்டும் இருந்திருக்கும் என்று சொன்னால் இதற்கான தீர்வை நாம் உடனடியாக கண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஒன்றை உறுதியாக சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு நீங்கள் செய்கின்ற ஏற்றுமதி இதை விட 2 மடங்கு ஆகக்கூடிய நாள் நிச்சயமாக எதிர்காலத்திலே உருவாகும். யாரும் நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை என்பதுதான். என் உள்ளம் சார்ந்த அன்புக்குரியவர்களே, உங்களில் ஒருவன் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக வந்திருப்பது எனக்கு கிடைத்த பெருமை அல்ல, உங்களுக்கு கிடைத்த பெருமைதான். நான் இந்த நேரத்தில் என்னோடு உழைத்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன். அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்கள் மேடைக்கு வந்து எனக்கு பொன்னாடையை போர்த்தினார்கள். 10,008 விளக்கு பூஜை நடத்துவது என்று முடிவெடுத்து விட்டோம். நானும் அண்ணனும் தனியாக உட்கார்ந்து பேசுகிற பொழுது நம்ம இடத்துல 10 பெண்கள் கூட இல்லை, எப்படி என்ன 10,008 நாம் அடையப் போகிறோம் என்று சொன்னேன். அண்ணனும் அதை தான் சொன்னார். 10,008 இல்லை என்றாலும் நிச்சயமாக 5,008 நாம் அடைந்து விடுவோம், அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்று சொன்னார். ஆனால் இமாம் அலியை வந்து குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் என்று நினைத்த போது கூட அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் திருப்பூர் தாய்மார்கள் 10,008க்கும் அதிகமாக ஒரு இடத்திலே கூடினார்கள். அது மகத்தான வெற்றியாக மாறுகிறது. இன்றைக்கு நான் குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் என் மனதிலே நீங்காமல் நினைக்கிறது 2 தான். ஒன்று அந்த 10,008 திருவிளக்கு பூஜை, இன்னொன்று கோயம்புத்தூரிலே வெறும் 10 நிமிட இடைவெளிக்குள்ளாக 28 இடங்களில் வெடித்த அந்த வெடிகுண்டு. இதையெல்லாம் தாண்டி ஒருவன் வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் அவனுக்கு இறையருள் இல்லாமல் ஒருவன் வெற்றி பெற முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதற்காக நான் நாத்திகத்தை குறை சொல்லவில்லை. நாத்திகம் என்பது ஏதோ இன்றைக்கு தோன்றியது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த மண்ணில் என்றைக்குமே நாத்திகம் இருந்தது கொண்டுதான் இருக்கிறது. அந்த நாத்திகம் எது என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னால் ஆன்மீகத்தின் உச்சம்தான் நாத்திகம். கடவுளை கூட மறந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருக்கிற பொழுது கடவுள் உங்களை நாடி வருவார் என்கின்ற நாத்திகம் தான் அது என்று நான் கருதுகிறேன். எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் உங்களில் ஒருவனாகத்தான் என்றைக்கும் இருப்பேன் என்கின்ற உறுதியை மட்டும் தந்து அளவு கடந்த அன்பை என்பால் வருகின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாகி வார்த்தைகளை நிறைவு செய்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வெல்க பாரதம், பாரத தாய் உலகின் வல்லரசாக உயரட்டும். நன்றி, வணக்கம். திருப்பூரில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள சிபி ராதாகிருஷ்ணனுக்கு திருப்பூர் தனியார் மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். சுரேஷ்குமார், விவரம். வணக்கம் பிரகாஷ். துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல் முறையாக நேற்றைய தினம் தமிழகத்திற்கு வருகை புரிந்தார். குறிப்பாக அவருடைய சொந்த ஊரான கோவைக்கு வருகை புரிந்திருந்தார். தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இன்று 2வது நாளாக
பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக திருப்பூர் வருகை புரிந்திருக்கிறார். இங்குதான் அவருடைய வீடும் இருக்கிறது. இந்நிலையில் காலை அவருடைய பிரதான கோவில்களுக்கெல்லாம் சென்று அவர் வழிபாடு நடத்திய பின்னர் தற்சமயம் திருப்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வரும் பாராட்டு விழாவில் தற்சமயம் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அவருக்கு முக்கிய பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் திருப்பூர் மக்கள் சார்பாக தற்சமயம் பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் அதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்காங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் முக்கிய தொழிலதிபர்களான இந்திய ஆயத்த ஆடை மேம்பாட்டு கழக தலைவர் சக்திவேல், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் KM சுப்பிரமணியம், விவசாய சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என வெகுவாக 1000க்கும் மேற்பட்டோர் தற்சமயம் இங்கு நமது இந்திய நாட்டின் குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்றும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தும் பாராட்டுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரியாக 11 மணி அளவில் ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்வு சற்று தாமதமாக தற்சமயம் துவங்கி இருக்கிறது. நேரடியாக விழா மேடைக்கு வந்துள்ள குடியரசு துணைத் தலைவருக்கு அரங்கம் அதிர தற்சமயம் அவருக்கு வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பேச இருக்கிறார்கள். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணனும் இங்குள்ளவர்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றவாறு அதற்கு அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற இருக்கிறார். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.